வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா 2 விஷயத்த பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் தயக்கம், 2வது விரக்தி. இந்த 2ஐயும் விட்டுருங்க, இன்ஷா நீங்க ஜெயிச்சிருவீங்க. நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது ஒரு தயக்கம் உண்டாகிட்டு இருக்கும். இதை நம்மளால செய்ய முடியுமா, செய்ய முடியாதா, தொடர்ந்து செஞ்சுருவோமா, இப்படி ஒரு தயக்கத்தோடய ஆரம்பிப்போம். அப்படி தேங்கி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குறிப்பிட்ட லெவல் வந்து வெற்றி கிடைக்கலன்னா ஒரு விரக்தி வந்துடும். எவ்வளோ ட்ரை பண்ணியாச்சு, இனிமேல் என்னத்தை போட்டு அப்படிங்கும்போது விரக்தி வந்துட்டாயிரும். இந்த 2ஐயும் நீங்கள் அவாய்ட் பண்ணி தொடர்ந்து முன்னேறி பாருங்க, நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க. பெரிய எக்ஸாம்பிள் கொலம்பஸ். அமெரிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு டீமோட அவர் மேற்கு திசையை நோக்கி பயணிக்கிறார். அவருக்கு ஒரு நம்பிக்கை, அங்கே ஒரு தீவு இருக்கும், ஏதோ ஒரு நிலப்பரப்பு இருக்கும், கண்டுபிடிச்சிடலாம் நம்பிக்கையோட போறாரு. 1 மாதம் தேவையான உணவுகள் இருக்குது. 15 நாள் ஆச்சு, எதையுமே கண்டுபிடிக்கல. கூட டீம் சொன்னாங்களாம், திரும்பிடுவோம், நம்மகிட்ட இருக்கிறது இன்னும் 15 நாள் உணவு தான், இதே நம்ம இழந்துட்டோம் அப்படின்னாக்கா அப்புறம் நம்ம கடல் முழுக்க ஒரு நமக்கு நிலப்பரப்பும் கிடைக்கலன்னா கடல்லே நம்ம பசி பட்டினியோட கிடந்து செத்து போட நிலை கூட வந்துடும், திரும்பிடலாம், திரும்புங்கன்னு கட்டாயப்படுத்தாங்களாம். கொலம்பஸ் அவங்களோட சொன்னாங்களாம், இன்னும் 1 நாளும் 2 நாளை மட்டும் எனக்காக ப்ளீஸ் பண்ணுங்க, நம்ம கொஞ்சம் கூட முன்னேறி பார்ப்போம், கிடைக்கலன்னா திரும்பிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்கள்ட்ட ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி நம்பிக்கையோட தொடர்ந்த பயணத்தை. அந்த நம்பிக்கை தான் அவருக்கு இன்னைக்கு அமெரிக்காவை கண்டுபிடிச்சு கொடுத்தது. அவர் இவங்க சொன்ன மாதிரியே விரக்தி அடைஞ்சிருந்தாலோ இல்லை தயக்கம் கட்டிருந்தாலோ அவரால் ஜெயிச்சிருக்க முடியுமானா கண்டிப்பாக ஜெயிச்சிருக்க முடியாது. ஸோ ஜெயிக்கணும்னா எஸ், விரக்தியும் வேண்டாம், தயக்கமும் வேண்டாம், 2 விட்டு விடுங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க.